ஹாய் ஹலோ வணக்கம் ஐபவான் வெல்கம் பேக் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக ஒரு சிம்பிளாக ஈஸியாக நல்லா டேஸ்டியாக செய்கிற தக்காளி பழம் போட்டு வதக்கி எடுக்கிற ஒரு பருப்பு கறி தான் செய்து காட்ட போகிறேன். ஸோ இந்த பருப்பு கறி எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டுத்தாரன். ஸோ இந்த இருக்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஒரு கப் எல்லாட்டிக்கு 195 கிராம் பருப்பு எடுத்து கழுவி போட்டு இந்த சட்டியில் போட்டிருக்கேன். இப்படி போட்ட பிறகு இதில் மஞ்சள் இருக்குது, உங்களுக்கு தேவை கலவான போடுங்க. நான் 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் குறைய போடுறேன். இதில் சின்ன வெங்காயம் இருக்குது, ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். இதில் தண்ணி இருக்குது, 3 கப் எல்லாட்டிக்கு 750 மில்லிலிட்டர் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை விடுங்க. இதில் காணாடி பேந்து விடலாம். இப்போ நாங்கள் தூக்கி அடுப்பில் வைப்போம். இந்த இருக்க அடுப்பில் தூக்கி வச்சிருக்கிறேன். ஹீட்டை கொண்டு மீடியத்துக்கும் ஹை ஹீட்டுக்கும் இடையில விட்டுருக்கிறேன். விட்டுட்டு நல்லா அவிய விடுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷமாக இதுலேருந்து அவிஞ்சோன்னு இருக்குது. எண்ணெய் அவியணும். இந்த பருப்பை 8 நிமிஷம் அவி வெட்டினான், கொதிக்க வெட்டினான். இந்த இப்படி நுரை மாதிரி வருது இல்லை, இப்படி நுரை வரைக்கு இந்த நுரையை ஒரு பிரம்மாண்ட் டிஷ்ஷில் எடுத்து வீசி விடுங்க. இந்த இருக்கிற நுரையை நான் பிரம்மாண்ட் டிஷ்ஷில் இறக்கி இருக்கிறேன். நுரையை நான் எடுக்கிறதுக்கு காரணம் அப்படி எடுத்தீங்கன்னு சொன்னால் பொங்காது. எண்ணெய் அவியறது கொஞ்சம் இடம் இருக்குது, அவிய விடுவோம். இப்போ நான் 3 கப் விட்டேன் நான் தண்ணி. அவிஞ்சோண்டு போய்க்கு தண்ணி காணா போகணும்னு சொன்னால் நீங்கள் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம், உங்களோட விருப்பம். இப்போ நான் சரியாக 11 நிமிஷம் மீடியத்துலேயும் ஹை ஹீட்லேயும் வச்சு இதை நான் அவிய விட்டேன். நான் நல்லா பெர்ஃபெக்டாக அவிஞ்சிட்டுது. கரைய தேவையில், உங்களுக்கு விருப்பம்னா கரைய விடுங்க, பட் நான் கரைய விடையில. ஸோ அந்த 11 நிமிஷத்துக்கு பிறகு நான் ஹீட்டை கொண்டு மீடியத்துக்கு லோ ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் 1/2 கப் எல்லாட்டி 125 மில்லிலிட்டர் முதலாம் பால் தேங்காய் பால் இருக்குது. இப்போ இந்த 1/2 கப் அல்லது 125 மில்லிலிட்டர் தேங்காய் பால் இதில் விட போகிறேன். இந்த தேங்காய் பால் விட்ட பிறகு நான் 1 நிமிஷம் இப்படியே கொதிக்க விட போகிறேன். தேங்காய் பால் விட்ட பிறகு நான் 1 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேன். இந்த 1 நிமிஷம் கொதிச்ச பிறகு நான் அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு இந்த அடுப்புலேருந்து எடுத்து விட போகிறேன், இன்னும் கூட அவிய விடாமல். இது நான் தாளிக்கிறதுக்கு முதலாவது நான் அதில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கொண்டு இதில் எண்ணெய் இருக்குது, 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெய் விட்டு கொதிக்க விடுவோம். ஸோ நான் ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். இந்த எண்ணெய் கொதிச்சுட்டுது, லைட்டாக கொதிச்சா பிறகு இதில் உள்ளி இருக்குது, 1 டேபிள் ஸ்பூன் உள்ளி அல்லது 5 உள்ளி பூடு எடுத்து இடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த எண்ணெயில் போடுங்க. இதில் இஞ்சி இருக்குது, இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி அல்லது ஒரு அளவான பீஸ் எடுத்து இடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. போட்ட பிறகு இது நல்லா ஒரு லைட்லி கோல்டன் ப்ரௌன் வரையும் தாளிச்செடுப்போம். இப்போ இது 2 நிமிஷம் இந்த எண்ணெயில் போட்டு இந்த இஞ்சியையும் உள்ளியும் வதக்கி இருக்கிறேன். வதங்கின பிறகு இதில் நான் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து இப்படி நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் போடுவோம். போட்டு இதை நல்லா வதங்க விடுவோம். இந்த வெங்காயம் போட்டு 1 நிமிஷம் நான் இதை வதக்கி இருக்கிறேன். உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்க்கலாம். நான் சின்ன பச்சை மிளகா இருக்கல, அதில் 5 பச்சை மிளகா எடுத்து சின்ன வெட்டி இருக்கிறேன். இப்போ 1 நிமிஷத்துக்கு பிறகு இந்த வெங்காயத்தோடு நான் இந்த 5 பச்சை மிளகா சேர்க்கிறேன். இப்போ அந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் விடுவோம். இந்த வெங்காயம் போட்டு ஒரு 3 நிமிஷம் வதக்கி இருக்கிறேன். இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வரைக்க இந்த இருக்கிறதுல கருவேப்பிலை இருக்குது, 2 காம்பு கருவேப்பிலை. இப்போ கருவேப்பிலை போட்ட அப்புறம் ஒரு 1/2 நிமிஷம் வதக்கி எடுத்தீங்கன்னா காணும். இந்த கருவேப்பிலை போட்ட பிறகு நான் ஒரு 1/2 நிமிஷம் இதை வதக்கியிருக்கேன். இந்த 1/2 நிமிஷம் இதை வதக்கின பிறகு இதில் தக்காளி பழம் இருக்குது. நான் 2 சின்ன தக்காளி பழம் எல்லாத்தையும் 190 கிராம் தக்காளி பழம் எடுத்து சின்ன வெட்டியிருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுவோம். இந்த அதுக்குள்ள 2 சின்ன தக்காளி பழம் எல்லாத்தையும் 190 கிராம். தக்காளி பழம் போட்ட பிறகு ஹீட்டை கொண்டு மீடியத்தில் கொஞ்சம் குறைச்சிருப்பேன். குறைச்சி போட்டு இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கி நல்லா சாஃப்டாக வருமில்ல, அது வரையும் இதை நாங்கள் வதக்கியிருப்போம்.
ஒரு நிமிஷமாக இதுலேருந்து வதங்கி கொண்டிருக்கு. என்ன நல்லா வதங்கணும். தக்காளி பழம் போட்ட அப்புறம் ஒரு 3 நிமிஷம் நான் அது நல்லா வதக்கியிருக்கேன். இந்த பாருங்க நல்லா சாஃப்டாக பர்ஃபெக்டாக நல்லா முஷியாக வந்திருக்குது. இப்படி இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் லோ ஹீட்லேயும் வைக்க போகிறேன். இப்போ வச்சுக்கொண்டு இதில் வந்து சின்ன சீரகம் இருக்குது, நறுவலாக அடித்து வச்சுருக்கேன் 1/2 டீஸ்பூன். இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது 1/2 டீஸ்பூன். இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, உங்களுக்கு தேவைக்கலான உப்பு சேருங்க. நான் வந்து 1 டீஸ்பூனும் கொஞ்சம் குறை சேர்க்குறேன். இப்போ இதை பார்த்துட்டு போடலாம் வேணுமெண்டா. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தூள் உப்பு எல்லாம் போட்ட பிறகு 1.5 நிமிஷமாக அதிலேருந்து வதக்கி கொண்டிருக்கிறேன். இன்னொரு 1.5 நிமிஷம் விடுவோம். ஸோ இந்த மிளகாத்தூள் உப்பு சின்ன சீர பவுடர்லாம் போட்ட பிறகு 3 நிமிஷம் நல்லா வதக்கி இருக்கேன். இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ண போகிறேன். இப்படி ஆஃப் பண்ண பிறகு நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து அவிச்சு வச்ச பருப்பு இருக்குல்ல, இந்த பருப்புக்குள்ள வந்து நாங்கள் இந்த வதக்கின தக்காளி பழத்தை எல்லாத்தையும் இதுக்குள்ள போட போகிறோம். இந்த இருக்குது இந்த வதக்கின தக்காளி பழம் எல்லாம் போட்டிருக்கல. போட்ட பிறகு அதே பேனை வந்து இன்னொருக்கா யூஸ் பண்ண போகிறேன். திருப்பி ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெயை விடுங்க. இதில் இந்த 3வது தரம் தாளிக்க அப்புறம் இல்லை, அதுதான் பெஸ்ட். இதை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னால் இது ஒரு சூப்பர் ஃப்ளேவரை தரும். ஸோ எண்ணெய் கொதிச்சா பிறகு நான் அதில் வந்து கடுகு இருக்குது 1/2 டீஸ்பூன் கடுகு. எண்ணெய் கொதிச்சா பிறகு போடுங்க. இந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரதில்ல, வடிச்சு கொண்டு வரைக்கும் இதில் வந்து 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம் இருக்குது. இந்த சின்ன சீரகத்தை இதில் சேருங்க. ஸோ இந்த பாட்டில் வந்து ஹீட்டை வந்து கூட வச்சிடாதீங்க. இதில் வந்து ஏலக்காய் இருக்குது, கருப்பு ஏலக்காய், பிளாக் கார்டமம் சொல்கிறது. இந்தியன் கடையில் போனீங்கன்னா இதை எடுக்கலாம். இதில் 2 பிளாக் கார்டமம் கருப்பு ஏலக்காய் இதில் சேர்க்குறேன். இதில் வந்து கருவா இருக்குது. இப்படி பீஸில் வந்து 4 பீஸ் கருவா எடுத்துருக்கிறேன். போட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் மாதிரி இப்படி இதை வதங்கிடுவோம். நல்ல ஒரு வாசம் கொண்டு வருது. இந்த 20 செகண்டு பிறகு இதில் வந்து காஞ்ச மிளகாய் இருக்குது. நான் 4 பெரிய காஞ்ச மிளகாய் எடுத்து 2ஆக வெட்டியிருக்கேன். இதில் போடுங்க. ஸோ இந்த காஞ்ச மிளகாய் போட்ட பிறகு எரிய விடாதீங்க, டக்குன்னு பேர்ன் ஆயிரும். ஸோ ஹீட்டை குறைச்சே வைங்க. சிம்பிளாக செய்கிற ஒரு டால் கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இருக்குது காஞ்ச மிளகாய் அப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌன் வந்திருக்குல்ல, ஆகலும் எரியக்கூடாது. இப்படி வரைக்கும் நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்படி ஆஃப் பண்ண பிறகு அடுப்பெல்லாம் காய்ச்சி அதுக்கு வந்து தக்காளி மிக்ஸ் எல்லாம் போட்டிருக்க மேல் வதக்கி இந்த இருக்கு நாங்கள் பருப்புக்குள்ள வந்து தாளித்து வச்சிருக்கிறோம். மிளகாய் எல்லாம் எண்ணெயோட சேர்த்து விடலாம், பிரச்சனை இல்லை, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. உப்பு காணாட்டிக்கு உப்பு சேர்க்கலாம் நீங்கள். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இது தான் இந்த சிம்பிளாக நல்ல டேஸ்டாக செய்கிற பருப்பு கறி செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பருப்பு கறி வந்து செய்து முடிஞ்சது. நல்ல சிம்பிளாக டேஸ்டியாக செய்கிற ரெசிபி. இதை வந்து நீங்கள் புட்டு, இடியப்பம், சோறு, ரொட்டி, பராட்டா, ஸ்பெஷலியாக ரோஸ் பான், ஒரு சம்பளம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த பருப்பும் ரோஸ் பானும் சம்பளம் சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கு உண்மையிலேயே வந்து நான் வந்து பருப்பு கறி மட்டும்தான் செய்திருக்கிறேன். பானோட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த பருப்பு கறியை. நடுவில் சொல்கிற மாதிரி நானே டேஸ்ட் பண்ணி பார்த்து ஒவ்வொன்று சொல்லலாது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு, பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்துன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களோட சுரசுர வந்து சேரும். மீண்டும் என்னோட இன்ஸ்காண்டிஷன் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம், ஐபோவான், பை பாய். இந்த அவுட்ஃபிட்ல எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துல போடுங்க தயவுசெய்து. பாய்.